மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தையிலேருந்து எடுத்த இந்த டேப்பை நம்ம சப்ஸ்கிரைபர் இதை ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த டேப் வந்து பெரிய சம்பவம் பண்ணிருச்சுங்க. வீடியோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டேப்பை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணுங்கள். ஒருவேளை வாட்டர் டேமேஜாக இருந்தால் மட்டும் ஆன் பண்ணக்கூடாது. நான் வந்து சார்ஜ் போட்டு பார்த்துட்டேன், அப்போயும் வந்து இது ஆன் ஆகலை. சைடில் பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம் ஊற்றி ஒட்டி வச்சுருக்காங்க. இதில் ஒரு பெரிய ரிஸ்கே தான். ஃபுல்லாக ஃபெவிக்விக் கீழையும் மேலே எல்லா பக்கட்டும் ஃபெவிக்விக் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அது கலட்டுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படி இருந்தும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை கலட்ட வேண்டியதாக இருக்கும். நான் கையில் வச்சு ஒரு பின் மாதிரி வந்து கலட்டுறேன்ல, இது மொபைல் இந்த பேனர்ஸ் கலட்டுறதுக்காண்டியே உள்ளது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா தெரியும், மொபைல் ஃபோன் கடையிலலாம் இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்கன்னா வாங்கி வச்சுக்க சொல்கிறேன். யூஸ்லெஸ்ஸாக வந்து வாங்கி வச்சுக்கக்கூடாது சரியா. மற்றபடி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் வச்சு நம்ம கலட்டணும்னா உள்ளே வந்து பெரிய டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது காம்போனண்ட்டு சின்ன காம்போனண்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நங்கூரம் மாதிரி தாங்கி பிடிச்சி வச்சுருந்துருக்கும். ஸோ இதை கஷ்டப்பட்டு கலட்டி எடுத்துட்டேன். எப்படியோ கலட்டி எடுக்கையிலையும் அந்த மேலே உள்ள அந்த டிப்ஸு சிலது அதில் ஒட்டி இருந்திருக்கும் போல், அது கலந்துட்டு வந்துருச்சு. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் டிப்பு, அது வந்து இதுதான் கலண்டு இருந்துச்சு. அதை நான் மாட்டி விட்டேன். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதை மாட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தா கீழே பேட்டரியை தனியாக கலட்டி அதை போர்டுக்கு டைரக்ட் அடித்து வச்சுருக்காங்க. யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரில, ஆனால் ஃபுல்லாக கரெக்டாக தான் அடிச்சிருந்துருக்காங்க முன்னாடி. அதுக்கப்புறம் எடுத்து விட்ருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரில, எதுவும் இஷ்யூனால எடுத்து விட்ருக்காங்கன்னு தெரியல. பட் ஒயர்லாம் தனியாக கலண்டு போய் தான் கிடந்துச்சு. போர்டில் வந்து ஜாயிண்ட் அடிக்கலை. ஆனால் போர்டில் அடிக்க வேண்டிய இடத்துலையும் அடிச்சு இருந்திருக்காங்க முன்னாடி. டிஸ்பிளே டிப்பு கலந்து கிடந்துச்சு, அதை வந்து மாட்டி விட்டேன். அவ்வளோதான். டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா பிஎம்எஸ் போர்டில் அடிச்சு வச்சுருக்காங்க அந்த 4 ஒயர் கரெக்டாக. இப்போ அந்த 4 ஒயரில் வந்து வோல்டேஜ் வருதா அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து 20 வோல்ட் செக்கப்பில் மல்டிமீட்டரை வச்சுட்டு ப்ளஸில் மைனஸ் எது வேணாலும் வைக்கலாம். அதுக்கு மைனஸ் காமிச்சிச்சுன்னா நம்ம தப்பாக வைக்கிறோன்னு அர்த்தம். அவ்வளோதான். செக் பண்ணி பார்த்ததில் வோல்டேஜ் வரல பிஎம்எஸ் போர்டில். டேரெக்டாக வச்சு பார்த்தா பேட்டரி நல்லா இருக்குது, பட் பிஎம்எஸ் போர்டு இதில் வந்து போயிருக்கு. ஸோ பிஎம்எஸ் போர்டில் டேரெக்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்ட் 3.85 வோல்ட் வந்து கொடுத்து பார்க்கலாம். பேட்டரி செக் பண்ணி பார்த்தேன் 3.85 வோல்ட்டு. இதில் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஜஸ்ட் வந்து சார்ஜரை நீங்கள் மாட்டிடுங்க. மாட்டினதுக்கப்புறம் அந்த பேட்டரி மாட்ட வேண்டிய இடத்துல நம்ம வந்து கண்ணாப்பின்னா எந்த பக்கத்து வேணாலும் வைக்கலாம். ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து செக் பண்ணணும். 20 வோல்ட்டில் வச்சு செக் பண்ணிங்கன்னா ஒருவேளை மீட்டரில் மைனஸில் காமிச்சிச்சுன்னா நம்ம வந்து தப்பாக வைக்கிறோன்னு அர்த்தம். நம்ம வந்து ப்ளஸில் கரெக்டாக வோல்டேஜ் காமிக்கிற சைடு நம்ம கரெக்டாக வைக்கிறோம். ஸோ ரெட் கலர் ஒயரு உள்ள பக்கத்து ப்ளஸ்ஸு, அதே மாதிரி அந்த பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து 3.8 வோல்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டேப் ஆன் ஆகணும். அப்படி ஆன் ஆகலைன்னா வேறு எது இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் 3.85 வோல்ட் பேட்டரியை வந்து நான் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக வந்து வோல்டேஜ்லாம் வருது. ஜஸ்ட் வந்து ஒயரை ஃபஸ்ட்டு அந்த ஈயத்தை நல்லா வந்து உருக்கி ஒயரில் ஒட்ட வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதாவது பேஸ்ட்டு, அதை நீங்கள் நல்லா அதிகமாக ஒயரில் கொடுத்து அது மேலே வந்து ஈயத்தை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு வந்து போர்டில் தான் எப்போவுமே வந்து ஒரு ஒயரை தனியாக ஒட்டணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேட்டரி லைன் கொடுக்கணும். பேட்டரியோட ஒயரை எடுத்துக்கொண்டே டேரெக்டாக இங்கே போர்டில் கொடுத்துருக்கூடாது. அது நிறையா ட்ரிக் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒயர் வச்சுட்டேன், நான் சால்டர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து சேம் அதே மாதிரி ஒரு பிளாக் ஒயர்னு எடுத்துக்கோங்க. பிளாக்கை எப்போவுமே நீங்கள் மைனஸ்ன்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி மைனஸில் கரெக்டாக வந்து அதை சால்டர் பண்ணணும். அப்படி உங்கள்ட்ட ரெட் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் கலர் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ரெட்டை வந்து ப்ளஸில் வச்சுட்டு ரெட்டை எப்போவுமே ப்ளஸ்ஸாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் வந்து ப்ளஸ்ன்னு வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரி இப்போ வந்து நான் பிளாக்கில் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணது போக அந்த ஒயிட்டில் எடுத்தோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கல, ஜஸ்ட் வந்து டச் பண்ணி பார்த்தேன். டச் பண்ணியில் எதுவும் நெருப்பு வருதா அப்படின்னு பார்த்தேன். ஃபயர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி வந்து ஃபயர் வரலைனாலும் பக்கத்தில் உள்ள ஐசி எல்லாத்தையும் தொட்டு பார்க்கணும். ஏதாவது ஒயர் கனெக்ஷனை எடுத்து விட்டுட்டு கையை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டையும் வந்து வச்சுக்கிட்டே கையை வைக்கக்கூடாது. கையை வச்சிங்கனாலும் ஷார்ட் ஆகும், நம்ம உடம்புலையே பாஸ் ஆகி. சேம் இப்போ வந்து எந்த ஹீட்டும் எந்த ஐசி மேலேயும் ஹீட் ஆகலை. ஸோ நான் வந்து 2 ஒயரையும் முறுக்கிக்கிறேன். ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது அது மேலே ஒரு டேப் ஒன்று போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம வந்து டேப் எடுத்து கையில் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுவோம். அந்த நேரத்தில் வந்து டச் ஆகிடக்கூடாது எதுலையும். ஜஸ்ட் வந்து நான் டேப்பை ஃபுல்லாக திருப்பி வச்சுட்டு பவர் பட்டன் அமுக்கி பார்த்தேன். அதே மாதிரி அந்த சைடில் உள்ள அந்த பவர் பட்டனையும் அமுக்கி பார்த்தேன். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து பவர் பட்டன் அமுக்கி பார்த்துட்டு எந்த டிஸ்பிளே எந்த ரியாக்ஷனும் வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி மதர் போர்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
மதர் போர்டையும் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேட் ஆகும்ல, நம்ம பவர் பட்டன் நம்ம கையில் வைப்ரேட் ஆகணும்ல, வைப்ரேட்லாம் ஆகுது. மதர் போர்ட்லேயும் செக் பண்ணி பார்த்தேன். பல ஐசியில் எங்கே வோல்டேஜ் வரணுமோ அங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகுது. சம் ஐசிக்கு கரெக்டான சர்க்கியூட்லாம் போகுது. ஸோ மதர் போர்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் தெரியல, டிஸ்பிளே பிட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளேவை கலட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் தொடும்போது அதுவாகவே வந்துச்சுங்க. இவ்வளோ நேரம் நல்லா இருந்த டிஸ்பிளே நான் சொன்னேன்ல ட்விஸ்ட், அது இதுதாங்க. முதல்லையே இது கலந்து வந்துருந்துச்சுன்னா நான் அப்பவே பார்த்துருப்பேன். டச்சு அறுந்து போயிருக்குதா, டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்து டிஸ்பிளேயும் ஷார்ட்டில் தான் இருந்திருக்கு. இது கலந்து இப்படி வரும்னு எனக்கு தெரியாமல் போச்சு முதல்லையே. மற்றபடி இந்த மதர் போர்டு நல்லா தான் இருக்குது. மதர் போர்டு வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.